ஏன்னா உங்க ஸ்கூலை பத்தி நான் விசாரிச்சப்ப வாட் ஐ ஹர்ட் இஸ் குறைவான கட்டணத்துல எளிய மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்கறாங்கன்றது கேள்விப்பட்டப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஒரு பிசினஸ் சென்டர் மாதிரி தான் இருக்கு. அண்ட் அந்த மாதிரி இடங்கள்ல வளர்ற குழந்தைங்க, சாரி டு யூஸ் திஸ் கொலோக்கியல் வேர்ட், பட் மோஸ்ட்லி பிராய்லர் கோழியா தான் வளருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ வெறும் படிப்பு மட்டுமே உலகமா வைக்காம குழந்தைங்களை மேடம் இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி எவ்வளோ டெவலப் பண்ணணும்னு நாங்கள் நிறைய முயற்சி பண்றோம். ஒரு டிசிப்ளின், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அல்டிமேட்டா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகிறோன்றது நம்ம படிப்பினால மட்டும் கிடையாது. உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்ககிட்ட இருக்க சில குண அதிசயங்கள்ல எப்படி அவங்க டெவலப் பண்ணி என்கரேஜ் பண்றாங்களோ அது மூலமா தான் நீங்க உருவாக்குறீங்க. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கிற பெரிய கிஃப்ட் அவங்களோட படிப்பு தான். ஸோ 2 பேரும் டாக்டர்ஸா இருந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்ல அந்த ஏரியால ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்கூல் கொண்டு வரணும். அங்க இருக்கிற பிள்ளைங்க தூரமா டிராவல் பண்ணாம நல்ல சிபிஎஸ்இ எஜுகேஷன் கொடுக்கணும்ன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஆரம்பிக்க பள்ளியில நீங்க எல்லாரும் படிக்கிறது யூ ஆர் ரியலி பிளெஸ்ட். உங்களோட கல்வி முறையை பத்தி கேள்விப்பட்டப்ப மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, மேடம் கனடா விசிட் பண்ணப்ப அங்க இருக்கிற பெஸ்ட் எடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம். இந்த மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு குளோபல் அப்ரோச் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் மேம். மை ஸ்பெஷல் அப்ரிசியேஷன்ஸ் டு யூ ஃபார் தட்.